அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் குரு பயிற்சி பலன். தனுசு ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். தனுசு ராசி, குரு பகவான் இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தார் மேச ராசியில். இப்போ மே 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்கிறார். இது 6ஆம் வீடு. குரு பகவான் 6ஆம் வீட்டில் வந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? 6ஆம் இடம் கொஞ்சம் ஸ்தான பலத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நோய் நொடி ஸ்தானம், வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல குரு வர்றார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு. அதனால் 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 5, 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடமெல்லாம் குரு பகவானுக்கு நல்ல ஸ்தான பலம் வருது. குரு பலன் இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வருது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டில் வரும்போது எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்களில் நன்மைகள் நடக்கும், எதை எப்படி ஒரு முன்னேற்பாடில் முன்னெச்சரிக்கையாக சரி செய்து கொள்ளலாம் அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ குரு 6ல் இருந்தால் பொதுவாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு கீழ்ப்படிந்து ஊழியராக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிறகு சிறு சிறு போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தை எல்லாம் குரு பகவான் அதற்குரிய யோசனைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்து அந்த எதிர்ப்புகளை எப்படி முறியடிக்கிறது, அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆற்றலை கொடுத்து அது ஒரு நிரந்தர தீர்வுக்கு வருவதற்கு வழிவகுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கும். மருத்துவ உதவியால் நீண்ட நாள் உபாதைகள், உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரும். மருத்துவருடைய ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குதே உடம்புல, அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா, எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு கை கால் வலி, உடல் வலி, உடம்புல சிறு சிறு உபாதைகள், சைடு எஃபெக்ட்டு இதெல்லாம் இருந்தால் மருத்துவத்தினுடைய உதவியால் அதெல்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். அதுலேயும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து அதற்குரிய பிரச்சனை இல்லையெல்லாம் ஒரு துணிச்சலாக முயற்சி செஞ்சு அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். மகிழ்ச்சிக்காக, நீங்கள் சந்தோஷத்துக்காக கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய காலகட்டம் இருக்கும். இதில் கடன் உதவி ஏதாவது இருந்தால் அதுவும் நன்மை பயக்கும். கடன் தொல்லைகள் இருந்தால் அது ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். டியூ கட்டலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு போதுமான தவணைகளை செலுத்தி அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் குரு பகவான் ஒரு நல் வழிகாட்டுதல் பெறுவார். லோன் வாங்கிறது, வங்கிகளில் கடன் வாங்கிறது, இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக வீடு கட்டுறதுக்கான லோனு, வேலை வாய்ப்புகளுக்கான லோன், இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போதுமான அளவுக்கு கடன் உதவி கிடைக்கும். அதில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். ஆகவே கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பண பிரச்சனைகள் ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. ஒரு முன்ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுடைய பொருளாதார பண பட்டுவாடாவுக்கு பொறுப்பேற்றுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு மட்டும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றவர்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் வாகனத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை புதுப்பித்து சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிக்கல்கள் நீங்கும். அதையும் அலங்காரப்படுத்தி சரிப்படுத்தி சர்வீஸ் பண்ணி ஒரு புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் செலவுகள் ஆகும். அது ஒரு சுப செலவாக மாற்றிக்கொள்வதும் சரியாக இருக்கும். இதில் குரு 6ஆம் வீட்டில் வந்த குரு இப்போ அதனுடைய பார்வை அடிப்படையில் பார்க்கும்போது 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸ்தான பலம் 6ஆம் இடமாக இருந்தால் கூட
அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் சரி செய்து ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை வடிவமைத்து கொள்ள முடியும். அதில் குரு பார்வை அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் வீட்டில் குரு பார்க்குறது ரொம்ப நல்லது. கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் பார்க்கும்போது நல்ல அறிவாற்றலும் சிந்தனையும் மேலோங்கும். தொழிலில் ஒரு புது புது சிந்தனைகள் திட்டங்கள் வகுத்து முன்னேறுவதற்கான ஒரு கால சூழ்நிலை அமையும். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முதலீடு நிதி ஆதாரம் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு கிடைக்கும். தொழிலினுடைய முயற்சியிலையும் நல்ல வருமானமும் உருவாகும். விவசாயம் வியாபாரம் போன்ற விஷயங்கள் வெற்றி பெறும். பண வருமானமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய், மூளை சம்பந்தப்பட்டது, தலைவலி இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல நிரந்தர தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் பெருகும். இதில் ஒரு 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது செலவுகள் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். பூமி, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருந்தாலும் அந்த இலக்கை அடைவதற்கு நிதி ஆதாரம் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனையில் இருந்தாலும் அது ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு வரும். அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக யோசித்து முன்னெச்சரிக்கையாக அதை சரி செய்து கொள்வதும் நல்லது. சகோதரர்களிட்ட ஏதாவது பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு வரும். சகோதரர்களுடைய ஒற்றுமையும் நிலவும். மற்றபடி ஒரு பதவி உங்களுக்கென்று ஒரு வேலை வாய்ப்பில் பதவி உயர்வுக்காக நீங்கள் போராடி வருவீர்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதை சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டு, பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியும் குரு பகவானுடைய பார்வையால் நன்மைகள் விளையும், நல்லது நடக்கும். மற்றபடி ஒரு சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறகு மகர ராசியில் குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதுக்கு தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். குடும்ப முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிக அக்கறையும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் ஆதாரங்கள் திரட்டுவது, பொருட்கள் வாங்குவது, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளுக்கு தேவையான வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்காக கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். வாக்குஸ்தானம் கொஞ்சம் ஒரு எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு முடியும், நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தோடு நீங்கள் பேசுகிற போது அது வாக்கு வலிமை உங்களுக்கு நீங்கள் சொற்படியே வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அமைவதற்கும் வாக்குஸ்தானம் வலிமை அடைகிறது. உங்களுடைய கடுமையான உழைப்பால் நல்லதொரு முன்னேற்றமும் பொருளாதார உயர்வும் குரு பகவான் 2ஆம் இடத்திலே பார்க்கிற போது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் வழங்குவார். ஆகவே குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை கருதி அந்த ஏற்ற இறக்கங்கள், பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்து உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் உதவிகரமாக இருப்பார்கள். அதில் ஒரு மே மாதம் 15, ஜூன் 15 இது போன்ற நாட்களில் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உங்கள் உரிமைக்காக போராடி நிறைய விஷயங்களை வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு அமைத்து கொள்வீர்கள். பிறகு செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15 இது போன்ற நாட்களில் தொழிலில் ஒரு அபரீதமான முன்னேற்றமும் லாபமும் கைகூடி வரும். உங்கள் திறமைகள் பிரகாசமாக அங்கீகரிக்கப்படும். நல்லதொரு தொழில் வளர்ச்சியும் புதிய வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் இது போன்ற விஷயங்கள் நன்மையில் முடியும். பிறகு 2025 தொடக்கத்தில் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நல்லதொரு திருப்பு முனை உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைகூடி வரும். பிறகு 2024
ஒரு ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த காலகட்டத்தில் பூமி சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதில் இருக்கக்கூடிய வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, இதெல்லாம் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை அமையும். பேரும் புகழும் மக்கள் செல்வாக்கும் கைகூடி வரும். ஆகவே இந்த குரு பயிற்சி இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து முன்னேற்றுகின்ற காலமாக இருக்கும். ஆகவே விழிப்புணர்வோடு செயல்பட்டு எச்சரிக்கையோடு ஒரு முன்னேற்றகரமான பாதையில் சென்று வடிவமைத்து கொள்வது நல்லது. குரு பகவான் வியாழந்தோறும் வழிபாடு செய்து குரு பகவானுடைய நல்லருளை பெற்று ஒரு வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் குரு பகவானுடைய பார்வை பலத்தாலே நல்லதொரு முன்னேற்றம் நிறைய நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவி தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.